ஹாப்பி டே. வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இந்த கண்டென்ட்லாம் எக்கனாமிக் டைம்ஸ், என்பிசி டிவி 18, மணி கண்ட்ரோல், என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து எடுத்திருக்கேன். நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். எஸ்டர்டே இந்தியன் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். நிஃப்டி 50 0.72% க்ரீன்லையும், பேங்க் நிஃப்டி 1.02% க்ரீன்லையும், டிஐஎஸ் நெட் பையர்ஸாக இருக்காங்க. 2808.83 crores பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஏ நெட் செல்லர்ஸாக இருக்காங்க. 1538.88 crores செல் பண்ணியிருக்காங்க. எஸ்டர்டே யூஎஸ் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். S&P 500 0.67% க்ரீன்லையும், நாஸ்டாக் 0.87% க்ரீன்லையும், டவ் ஜோன்ஸ் 0.56% க்ரீன்லையும் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்தியன் ஏடிஆரான இன்ஃபோசிஸ் ஏடிஆர் 1.04% க்ரீன்லையும், ஐசிஐசிஐ பேங்க் ஏடிஆர் 0.96% க்ரீன்லையும், HDFC பேங்க் ஏடிஆர் 1.32% க்ரீன்லையும், விப்ரோ ஏடிஆர் 0.98% க்ரீன்லையும், டாக்டர் ரெட்டிஸ் லேப் ஏடிஆர் 0.53% க்ரீன்லையும் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் ஸ்டாக் நியூஸ் எல்லாம் என்னென்னு அப்கமிங் ஸ்லைட்ஸில் பார்க்கலாம். அஜய் குரானான்றவங்கள MD ஆஃப் ECL ஃபினான்ஸ்க்கு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க MSMEயில் லீடிங்காக இருந்திருக்காங்க. நிறையா பேங்க்ஸில் கீ ரோல்ஸில் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதாவது பேங்க் ஆஃப் பரோடா, சிண்டிகேட் பேங்க், விஜயா பேங்க்லலாம் கீ ரோல்ஸில் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க மெயினாக டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் ஸ்பெஷலைசேஷனாக இருக்காங்க. ஸோ அதனால் MD ஆஃப் ECL ஃபினான்ஸ்க்கு அஜய் குரானாவை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அமுல் ஃபினான்ஷியல் இயர் 25க்கு ரெவன்யூ பார்த்திங்கன்னா 19,000 crore இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் 12% இயர் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. குஜராத் கோஆப்ரேட்டிவ் மில்க் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன், ஸோ இவங்க தான் அமுல்ன்ற பிராண்டை ஓன் பண்ணுறாங்க. அவங்களோட டேர்ன் ஓவர் பார்த்திங்கன்னா 66,000 crore சொல்லியிருக்காங்க. இயர் 11% இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஃபார்மர் ஓன்டு டைரி கோஆப்ரேட்டிவாக இருக்காங்க. ஃபார்மர்ஸ் அண்ட் வில்லேஜஸ் இவங்ககிட்ட எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 36 lakh ஃபார்மர்ஸ் இருக்காங்க. 18,600 வில்லேஜஸ் இருக்குது குஜராத்தில் மட்டும். மில்க் ப்ரொக்யூர்மெண்ட் எவ்வளோ கொள்முதல் பண்ணுறாங்கன்னா, மில்க்கு பெர் டே டெய்லி எவ்வளோ பண்ணுறாங்கன்னா 300 lakh liters பெர் டே பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அமுல். ஓலாவோட க்ரூட்டீரியம் அசிஸ்டன்ட் V2 இந்த ஏப்ரல் மந்த் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஃபவுண்டர் பாவிஷ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டீம் ஃபைனல் டச்சில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மந்தில் ரிலீஸ் ஆகப்படும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எக்ஸ் பிளாட்ஃபார்மில் சொல்லியிருக்காங்க. ஸோ டீம் என்ன ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஏஐ அசிஸ்டண்ட்டுக்கு சாலிட் ரன் நேமை ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மந்த் வரும்னு எதிர்பார்க்கப்படுது ஓலாவோட க்ரூட்டீரியம் அசிஸ்டன்ஸ் V2. மாருதி சுசுக்கி ப்ரைஸ் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அவங்களோட 7 மாடல்ஸ்க்கு ப்ரைஸ் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ என்னென்னு வரிசையாக பார்க்கலாம். ஸோ கிராண்ட் விட்டாரான்றது ஆல்ரெடி இருக்கிற ப்ரைஸஸ்லேருந்து அப் டு 62,000 இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸை. ஈகோக்கு பார்த்திங்கன்னா அப் டு 22,500 இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. வேகனாருக்கு அப் டு 14,000, எட்டிகாக்கு அப் டு 12,500, XLS 6க்கு 12,500, டிசையர் டூர் எஸ்க்கு 3,000 அப் டு 3,000, ஃப்ரான்ஸ்க்கு அப் டு 2,500 இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க மாருதி சுசுகி. ஸோ கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. டெப்டி கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் சிவசுப்ரமணியம் ரமணனை நியூ சேர்பர்சனாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. PFRDA அதாவது பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அஃபிஷியலாக இது வரைக்கும் எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. ஸோ ஜாயினிங் டேட்டும் எதுவும் கொடுக்கல. இது வரைக்கும் எதுவும் அஃபிஷியலாக ஒன்றும் வெளிவரல. மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ் அவங்க சேஸ் தட் ஹவுஸ் ஆஃப் அபிநந்தன் லாதான்றவங்க ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ட்ரேட்மார்க் டிஸ்ட்ரிபியூட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்பியூட்டில் ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேட்மார்க் டிஸ்பியூட்னா, ஸோ 2 கம்பெனியோ இல்லை 2 இண்டிவிஜுவல்ஸோ ஒரே மாரி லோகோ ஆர் சிம்பிள் ஆர் பர்டிகுலர் நேம், சேம் நேம், ஸோ அதுக்கான ஒரு ரைட்ஸுக்கான உள்ளது தான் ட்ரேட்மார்க் டிஸ்பியூட். ஸோ சேம் லோகோவோ, ஸோ 2 பேரும் ஒரு சேம் லோகோ, சேம் சிம்பிள் ஆர் எல்லாம் சேம் பர்டிகுலர் நேமை சூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக ஃபேக் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணியிருக்கிறதா சொல்லி ஹவுஸ் ஆஃப் அபிநந்தன் லோதா மேலே மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ் குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்காக மேக்ரோடெக் ஒரு ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்பெஷல் டீமில் அபிஷேக் லோதான்றவங்க அந்த டீமில் கிடையாது. இந்த அபிஷேக் லோதான்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா MD and CEO ஆஃப் மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ்.
The GSMA is urged, ஸோ 600 GHz, ஸோ அதை வந்து அர்ஜ் பண்ணுறாங்க டெலிகாம் இண்டஸ்ட்ரியில் இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்லி. ஸோ இது வந்து நெக்ஸ்ட்டு ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷனாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டெப் வந்து என்ன என்ஷூர் பண்ணுறாங்கன்னா, இதுலேருந்து இன்டர்நேஷ்னல் மொபைல் டெலிகம்யூனிகேஷன் கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க ஸ்பெக்ட்ரம் பேண்ட்ஸில். ஸோ இது வந்து மிட் பேண்டு அண்ட் ஹை பேண்ட் ஃப்ரீக்வன்சி ரெண்டுமே கவர் பண்ணும். ஸோ ரெண்டுமே அவைலபிள் டுகெதராக இந்த ஐஎம்டியில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமாக அவங்க ஃபர்தராக நெட்வொர்க் கெப்பாசிட்டியும் அண்ட் ஃபாஸ்டர் மொபைல் சர்வீசஸும் இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க GSMA. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட பிஸ்னஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. 10.75% இயர் ஆன் இயர் அவங்க டோட்டல் பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு. ஸோ 7.05 lakh crore வந்து இந்த March 31, 2025 வரைக்கும் ரீச் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை ப்ரீவியஸ் இயர் கம்பேர் பண்ணும்போது 6.37 lakh crore இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ டோட்டல் பிஸ்னஸ் 10.75% இன்க்ரீஸ் ஆகிருக்கு இயர் ஆன் இயர் வைஸ். டோட்டல் டெபாசிட் 7.18% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. காசா ரேஷியோ, அதாவது கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆகிருக்கு. ஸோ இயர் ஆன் இயர் வைஸ் பார்த்தீங்கன்னா 50.02%லேருந்து 48.91% கம்மியாயிருக்கு. ஹிந்துஸ்தான் ஜிங்க்கும் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அவங்களோட 4th quarter ப்ரொடக்ஷன் டேட்டா ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மைண்ட் மெட்டல் பார்த்திங்கன்னா 4% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 17% குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் தென் ரிஃபைன்டு மெட்டல் பார்த்திங்கன்னா 270 கிலோ டன்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. 4% குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனுவல் ரெக்கார்ட்னு பார்த்திங்கன்னா 1052 கிலோ டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரீஃபைன் மெட்டல் மட்டும் அப் டு 2% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஜிங்க் 827 கிலோ டன்ஸ் கொடுத்துருக்காங்க. 1% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. லெட் வந்து 225 கிலோ டன்ஸ் கொடுத்துருக்காங்க. 4% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே சேலபிள் மெட்டல் பார்த்திங்கன்னா 270 கிலோ டன்ஸ் கொடுத்துருக்காங்க. டவுன் ஆகிருக்கு. 1% இயர் ஆன் இயர் வைஸ் டவுன் ஆகிருக்கு. 4% குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் டவுன் ஆகிருக்கு. ஃப்ளிப்கார்ட்டோட பேரண்ட் கம்பெனி 3250 crore வந்து இந்தியன் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. திஸ் மணி வில் ஹெல்ப் ஃப்ளிப்கார்ட்டை வந்து அதர் காம்படிட்டர்ஸோட ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆக ஹெல்ப் பண்ணும். ஃபாஸ்ட் டெலிவரி வித் அதர் ஃபாஸ்ட் டெலிவரி கம்பெனிஸோட கம்பேர் பண்ணும்போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஃப்ளிப்கார்ட்டோட பேரண்ட் கம்பெனி. ஸோ எதோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா மீஷோவோட கம்பேர் பண்ணுறாங்க. மீஷோ இப்போ IPO பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. மீஷோ PNB Q4 அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 25க்கு குளோபல் பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா 26.8 lakh crore சொல்லியிருக்காங்க. 14% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டொமஸ்டிக் பிஸ்னஸ் 25.8 lakh crore சொல்லியிருக்காங்க. 13.2% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. குளோபல் டெபாசிட் 14.3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு இயர் ஆன் இயர் வைஸ். டொமஸ்டிக் டெபாசிட் 13.3% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. குளோபல் அட்வான்சஸ் 13.6% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டொமஸ்டிக் அட்வான்சஸ் 13.2% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கிரெடிட் டெபாசிட் அதாவது CD ரேஷியோன்னு சொல்லுவாங்க, அது 71.37% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. செபி வார்னிங் லெட்டர் கொடுத்துருக்காங்க HDFC பேங்க்குக்கு. ஸோ அது ரூல்ஸ் ஏதோ ஃபாலோ பண்ணலன்னு வார்னிங் லெட்டர் கொடுத்துருக்காங்க. எதுலன்னு பார்த்தீங்கன்னா மெர்ச்சன்ட் பேங்கிங் ஆக்டிவிட்டீஸில் தான் அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் எந்த மந்தில் நடந்ததுன்னா டிசம்பர் 2024 நடந்ததுக்கு இப்போ வார்னிங் லெட்டர் கொடுத்துருக்காங்க. லுபின் அக்வயர் பண்ணியிருக்காங்க. UK பேஸ்ட் ஃபார்மா கம்பெனியான ரெனாசைன்ஸ்ன்றதை அக்வயர் பண்ணியிருக்காங்க. 12.3 மில்லியன் ஈரோக்கு அக்வயர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டீல் மூலமாக லுபின் ஹெல்த் கேர் வந்து ஃபுல்லி ஓன்டு ரெனாசைன்ஸை மாற்றிருக்காங்க. ஸோ ஃபுல்லி ஓன் சப்சிடரியாக மாறி இருக்கு ரெனாசைன்ஸ். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அவங்களோட பில்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கம்ப்ரஸ்டு பயோகேஸ் பில்டிங் இன் ஆந்திர பிரதேஷில். ஸோ இது வந்து அவங்க 500 பிளான்ஸ் அக்ராஸ் த ஸ்டேட் கொண்டு வரதா இருந்தது. அதில் ஒரு பார்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காக கம்பெனி எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா 65,000 crore ஃபார் திஸ் ப்ராஜெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். கிர்லோஸ்கர் ஆயில் இன்ஜின்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்காங்க ஒரு ஆர்டர். 270 crore ஆர்டர் இந்தியன் நேவிக்கிட்டேருந்து கிடச்சிருக்கு. ஸோ டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் மீடியம் ஸ்பீட் மெரைன் டீசல் இன்ஜினுக்கான ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 600 MW சொல்லியிருக்காங்க. இது மேக் ஐ ஸ்கீம் கீழே வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்டர் ஆர்க் பில்டிங் ப்ராடக்ட்ஸுக்கு ஒரு லெட்டர் ஆஃப் இன்டென்ட் கிடச்சிருக்கு. ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் ஒர்த் ஆஃப் 300 crore கிடச்சிருக்கு. ஸோ இதில் வந்து இந்த ப்ராஜெக்டில் என்ன ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னா 30,000 மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் நியூ கஸ்டமர்ஸை ஹேண்டில் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இன்ஜினியரிங், மேனுஃபேக்சரிங், சப்ளையிங் அண்ட் இன்ஸ்டாலிங் ப்ரீ இன்ஜினியர்டு ஸ்டீல் பில்டிங் சிஸ்டம்லாம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க.
போரோசில் போர்டு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. செட்டமிங் நியூ மேனுஃபேக்சரிங் யூனிட் ஆஃப் வேக்கம் இன்சுலேட்டர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃப்ளாஸ்க் பாட்டில் கண்டெய்னர்ஸ் இதெல்லாமே எங்கே ராஜஸ்தானில் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஹோல்லி ஓன் சப்சிடரியான ஸ்டைல் நெஸ்ட் இந்தியா மூலமாக தான் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்காக அவங்க எஸ்டிமேஷன் பண்ண கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40 crore சொல்லியிருக்காங்க. போரோசில் GE பவர் இந்தியா ரிசீவ் பண்ணியிருக்காங்க ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர். அதோட ஒர்க் பார்த்திங்கன்னா 38.2 crore சொல்லியிருக்காங்க. யார்கிட்டேருந்து கிடச்சிருக்குன்னா அந்த ஆர்டர் NTPC கிட்டேருந்து கிடச்சிருக்கு. எதுக்காகனா ஃபார் த சப்ளை ஆஃப் ஜென்ரேட்டர் பார்ட் சப்ளை பண்ணுறதுக்கான ஆர்டர் ஃபார் த டால்ச்சர் சைட். ஸோ டொனால்ட் ட்ரம்ப் வந்து இந்த ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் போட போகிறதா April 2 சொல்லியிருந்தாங்களா. ஸோ அதை பற்றி இப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ்லாம் மட்டும் பார்ப்போம். ஸோ டொனால்ட் ட்ரம்ப் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, நியூ டேக்ஸஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் US மேலே அதிக டேக்ஸ் போடுறாங்களோ டேரிஃப் போடுறாங்களோ ஸோ அதுக்காக இப்போ ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது இந்தியாவுக்கு பார்த்திங்கன்னா 26% டேக்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ ரெசிப்ரோக்கல் டேக்ஸாக இந்தியாவுக்கு 26% டேக்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ சைனாக்கு 34% போட்டிருக்காங்க, வியட்நாமுக்கு 46%, தைவானுக்கு 32%, ஜப்பானுக்கு 24%, யூரோப்பியன் யூனியனுக்கு 20%, இந்தியாவுக்கு 26% போட்டிருக்காங்க. ஸோ இது எப்போலேருந்து அமலுக்கு வருதுன்னு பார்த்திங்கன்னா April 9, 2025லேருந்து அமலுக்கு வருது. இந்த டேக்ஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக சில டேக்ஸஸ்லாம் சம் டேக்ஸஸ் ஆன் US ப்ராடக்ட்ஸ்லாம் கம்மி பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரேட் ஃபைட்லாம் வேணான்னு அவாய்ட் பண்ணுறதுக்காக கம்மி பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் US வந்து இப்போ 26% டேக்ஸ் வந்து இந்தியா மேலே இம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிஸ்னஸ் லீடர்ஸ் அண்ட் எக்கனாமிஸ்ட்னால் என்ன ஒரே பண்ணுறாங்கன்னா ஸோ ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மோர் ட்ரேட் கான்ஃப்ளிக்ஸ் வரும் பிட்வீன் த கண்ட்ரிஸ். ஒவ்வொரு கண்ட்ரீஸ்க்கும் இடையில இந்தியா அண்ட் USAக்கு மட்டும் இல்லாமல் ஸோ இங்கே மேலே கொடுத்துருக்கலாம் பார்த்தீங்களா. ஸோ இவங்களுக்குள்ளேயும் நம்ம வந்து ட்ரேட் பண்ணும்போது நிறையா டேக்ஸஸ் வந்து மாற சான்சஸ் இருக்குதுன்னு ஒரி பண்ணுறதா சொல்லியிருக்காங்க பிஸ்னஸ் லீடர் அண்ட் எக்கனாமிஸ்ட். தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.